கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்ற காரியம், யாரா இருந்தாலும் சரியாய் நியாயத்திற்கு செய்கிற ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டு என்ன செய்யறாங்கன்னா, 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே அவர் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள், விதவையையும் பரதேசியும் கொண்டு திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன். ஆமா, இன்னைக்கு நிறைய இடங்களில் இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு உபத்திரம் வருது. உங்க ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, ஒரு கண்ணத்தை காட்டினால் ஒரு கண்ணத்துல அரைத்தால் மறு கண்ணத்தை காட்டு சொல்றாரு சொல்லி அநேக இடங்களிலே உபத்திரவங்கள் போராட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டா இருக்கு. இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அவரைக்கும் பார்க்க போற ஆண்டவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது, அப்படி நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இயேசு நீதி செய்கிற தேவனாய் எழுந்தருள போகிறார். சொல்லுவோமா? ஆமா, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தின் மிருக குணமுள்ளவர்களே உணர்வுடையீர்கள், மூளையை எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். நல்லா கவனிங்க. இந்தியாவில் தான் இந்த மாதிரி ஒரு காரியங்கள், மற்ற தேசத்துக்கும் அப்படி கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்ற இந்த கண்மானூர்ல 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கேளாரோ இதெல்லாம் ஆண்டவர் மனசுல வச்சிருக்கிறார். கொஞ்ச காலத்துல போகும் பச்சையடிக்கு போகுது சொல்லிவிட்டு இந்த 13ஆம் சங்கீத வாசிங்களேன். உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன். அல்லேலூயா. சிக்ஷை என்னன்னா, சில இடத்துல கடினமான சில உபதேசங்கள் வரும்போது அதை நீங்க ஏற்றுக்கொண்டு அதை நம்ம மாத்திக்கிட்ட சொன்னா நாமெல்லாம் பாக்கியவான்களா இருப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா அநேக நேரத்தில் கொஞ்சம் உபதேசங்கள் மாறும்போது, உண்மையாகவே நான் இங்கே வரும்போது நல்ல வார்த்தைகளை, பிளஸ்ஸிங்கான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் வரும். இங்கே நின்று அப்படி வரும்போது ஆண்டவர் சந்திர பிரசங்கத்தை என்ன செய்வார்? மாற்றிடுவார். அந்த வாயின் வார்த்தைகளை மாற்றிடும் போது, அப்போ வரும்போது பாஸ்டர் நம்மளை குறித்து தான் சொல்றான்னு நினைக்காதீங்க, நமக்குள்ளே இருக்குமானால் பாருங்க. நான் அன்னைக்கு கூட சொன்ன பார்த்தீங்களா, இப்போ நான் பிரசங்கத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன், பயங்கரமான போராட்டத்தில் இருந்தாங்க. அப்ப நான் சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, அந்த ஊழியத்தை செய்ய சொன்னார். என்ன ஊழியமா செய்வேன்னு கேட்டவங்க, அவங்களாம் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியத்தை எனக்கு கர்த்தர் ஆரம்பத்தில் கொடுத்தாருங்க அப்படின்னா. அப்ப அதை கண்டினியூ பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உபவாசம் போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா உபவாசம் போட்டு யாருக்கெல்லாம் கர்த்தர் ஜெபிக்க சொல்றாரோ அவர்களுக்கெல்லாம் நீங்க ஜெபிச்சிங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன செய்வாரு? மாற்றிடுவார், விடுதலை ஆக்குவார். ஏன்னா வசனத்துக்கு விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை ஆவீர்கள். நாம் முதல்ல விடுதலை பண்ணாதான் நமக்கு விடுதலை. நீங்க சொல்லுவோமா? அப்ப நான் சொன்னேன், சொன்ன பிறகு அநேக வருஷங்களுக்கு பிறகு அவனை சந்திக்கும் போது திரும்ப அந்த பிரச்சனையோட தான் சொன்னாங்க. பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனை அனுப்பிச்சேன், அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ண. திரும்ப என்கிட்ட சொன்னாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் தீர்க்க தரிசனம் கிடையாது, நான் பேசும்போது சில வார்த்தைகள் வரும், அதுதான் தீர்க்க தரிசனம். வசனம் சொல்லி இயேசு குறித்த வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். இயேசு வரப்போறாருன்னா தீர்க்க தரிசனம். இயேசுக்கு அற்புதத்தை செய்ய போறதுன்னா அது தீர்க்க தரிசனம். இன்னும் தனியாக உட்காந்து என்ன செய்ய முடியாது, தீர்க்க சொல்ல முடியாது. இந்த 24ஆம் வருஷம் எப்படி இருக்கும், அது எப்படிதான் இருக்கும் போது இயேசு கூட இருந்தாங்கன்னா நல்லாவே இருக்கும். சொல்லுவோமா? எப்படி இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு சோதரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் திரும்ப ஒரு ஜபத்துல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஈவினிங் கொடுத்துல மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். அவங்க உட்காந்துருந்தாங்க. சிஸ்டர் வந்து திடீர்னு ஆச்சரியமாயிடுச்சு, ஞாபகமே இல்லை. அவங்க தான் ஜெபிக்கும் போது தலைமையில கை வைக்கிற கர்த்தர் அதே தான் சொல்றாரு. இப்போ சமீபத்தில் திரும்ப ஒரு மாசம் கழிச்சு கேட்டேன், அதை ஃபாலோ பண்ணிக்கலான்னு. சரிங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ கஷ்டம். அவர் தேவன் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம கீழ்படிஞ்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா
எந்த தடை வந்தாலும் கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பா வரும். சில பேர் அதான் தேடி ஓடணும். உலக ஆசீர்வாதம் ஆண்டவர் கையில் இருக்குது எப்பவுமே. ஆனா உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் கர்த்தரை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றான் பாருங்களேன், கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் 17ஆம் வசனம், என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். இது வரைக்கும் கர்த்தர் நமக்கு துணையா இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம நினைக்கிறோம் இல்லையா, கர்த்தரை கைவிட்டுட்டாரு. 2023 வருஷத்துல பல போராட்டம், பல பிரச்சனை, சரீரத்துல வியாதி, பலவீனம், குழப்பம், குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட பாஸ்டர்னு நீங்க சொல்றீங்கன்னா கர்த்தர் மாத்திரம் கூட இல்லை, நீங்க மறைச்சு போயிட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் கூட இருந்ததால 2024 நீ பார்க்கணுமா? 2020 பார்க்கணும், என் வார்த்தையை நீ கேட்கணும், தேவ சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்றான் சங்கீதக்காரன், கர்த்தருக்கு துணையா இராவிட்டால் சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி கண்ணாயிட்டு இருப்பீங்க, ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு அதிகமான டென்ஷன், அதிகமான போராட்டம் வந்துட்டா மைண்ட் அப்செட் ஆகி மென்டலா கூட ஆயிடுவாங்க. ஆனா நமக்கு வந்து உபத்திரவத்துல கர்த்தர் நம்ம தேய்ச்சினா, நம்ம போராட்டத்தை கர்த்தர் தேய்ச்சினா, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அது மாத்திரம் இல்லை, அவன் சொல்றான் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம், என் கால்கள் சறுக்குகிறதுன்னு நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. நம்ம காலம் எப்போதெல்லாம் சறுக்கிச்சோம் அப்போதெல்லாம் கர்த்தர் நம்மை தாங்கினார். 73ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனமும் 18ஆம் வசனம் நீங்க வாசிக்கும் போது, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு. சங்கீதக்காரர் சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை. நல்லா கவனிங்களேன். அப்படி கால் சறுக்குதுன்னா என்ன விஷயம்னா, சில ஒரு சம்பவம் நடந்த சம்பவம், அது ஒரு கதையில உண்மைதான். நம்ம கை யார் கையில் இருக்கணும்? கர்த்தர் கையில் இருக்கணுமா? கர்த்தர் கை நம்ம கையில் இருக்கணுமா? ஆமா. ஒரு குழந்தை வச்சுங்களேன், ஒரு குழந்தை நான் கூப்பிட்டு போறோம், அந்த குழந்தையோட கை தகப்பன் கையை பிடிச்சிருக்குமா, தகப்பன் கை குழந்தை கையை பிடிச்சிருக்குமா? தகப்பனுடைய கை குழந்தை கை பிடிச்சாதான் அந்த சறுக்கும் போது என்ன பண்ணுவார்? அப்படி பிடிப்பார். சறுக்கும் போது பிடிப்பார், சறுக்கும் போது அப்படி விழும்போது பிடிப்பார். ஏன்னா நம்ம அநேக நேரங்களில் நாங்கள் தனியாக நடக்கிற ஆண்டவரே அப்படி சொல்லி சறுக்கி விழுந்துடுறோம். ஆனா இப்பவும் சொல்றேன், திரும்ப சொல்றேன், அவன் பாருங்க, ஆனாலும் சச்சே தப்பின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா ஒரு கிரேஸ், ஆண்டவர் திரும்ப நம்ம கிரேஸ் கொடுத்து கர்த்தர் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறோம். இல்லையே சொல்லுவோமா? ஒரு இடமா வழுக்குதலான ஒரு இடமா, அந்த வழுக்குதலான இடத்துல ஒரு பையன் போயிடானா, அந்த அப்பா பிடிச்சிட்டான கையை. அவன் சொல்றான், டேடி நீங்க விடுங்க, நான் நடக்கிற பாக்குறேன். இல்லப்பா நீ நடந்தா விழுந்துருவ, வழிக்கு விழு உங்களுக்கு. இல்லை டேடின்னும் போது அவன் நடக்க ஆரம்பிச்சானா, அவன் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நிறைய இடத்துல பொத்துன்னு விழுந்து அழ ஆரம்பிச்சான். ஐயோ நீங்க சொல்றது உண்மைதான் டேடி, நான் கையை நான் பிடிச்சினாலே, நான் அவர் கை எவ்வளவு பெருசா இருக்கும், இது சின்ன கை, பிடிக்க முடியுமா? நீங்க சொல்லுவோமா? ஒரு தம்பி அண்ணன் சொன்னாராம், வா சாக்லேட் எடுத்துக்க போனாங்க, நீங்களே எடுத்துக்க கொடுங்க, நீயே எடுத்துக்கிட்டாங்க. அப்ப சொன்னா, நான் எடுத்தா கொஞ்சமா எடுப்பேன், சின்ன கை, நீங்க எடுத்து கொடுத்தா பெரிய கை நிறைய எடுத்து கொடுப்பீங்க. அவன் பாருங்க, அந்த மாதிரி அவன் கொடுத்த போது அப்பதான் சொன்னான், தகப்பேன் இனி என் கையை நீ பிடிக்க வேணாம், உன் கையை நான் பிடிக்கன்னு சொல்லி கெட்டியா மணிக்கட்டை பிடிச்சி அந்த இடத்த சுத்தி பார்க்குற அளவு எத்தனையோ மணி நேரம் ஒரு தடவை கூட அவன் கீழே போயிடும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அப்பா நீங்க என் கருத்தனை செய்யுங்க, பிடிச்சிங்க, தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. தனிமையின் பாதுகாப்பு இருந்தாலும் சரி, எல்லாரும் என்னை கைவிட்டாலும் சரி, யாருமே என்னை விசாரிக்காம போனாலும் சரி, யாருமே என்னை விட்டு கர்த்தரை செய்ய நேசிக்காம இருந்தாலும் சரி, நீங்க ஒருத்தர் மாத்திரம் நேசிக்கிற தேவனா இருக்கிறீங்க. நீங்க சொல்லுவோமா? அதனால்தான் ஒரு கரம் பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறோம். வனாந்திரத்தில் இருந்தாலும் ஒரு நேசிக்கிற தேவனா இருக்கிறோம். நீங்க சொல்லுவோமா? அந்த தேவன் தான் சொல்றாரு, என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே நம்முடைய பரிசுத்தமோ நம்முடைய உண்மையோ நம்முடைய ஜெபமோ எதுவே அவன் நம்மளை பாதுகாக்கல, அவனுடைய கிருபை.
அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது அவர் சொல்றான் 19 வாசிக்கும் போது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றி. விசாரங்கள் என்னது? அவ்வளவுதான், ஷார்ட்டா முடிச்சு கவலை. விசாரணை என்னது? அல்லேலூயா சொல்லுவோமா? விசாரணை என்ன தெரியுங்களா? கண்பான தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத போராட்டம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே சீக்கிரமா வாசிங்க. 1 அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களே. 16ஆம் வசனம் 1:16 இல்ல 1:10 நினைக்கிறேன். 1:10 அந்த 16 மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை விண்ணப்பம் பண்ணினான். 16 வாசிமா. உமது அடியாரை பேலியாளின் அப்படின்னா என்னது? பிசாசுடைய பிள்ளையா நினைக்காதீங்க. நான் உட்காந்துட்டு அமைதியா உட்காந்து கண்ணீர் விடுறத பார்த்துட்டு ஏதோ பிசாசு பிடிச்சிக்கிறது போது சில பேர் கேட்டு பாருங்க, அப்படியே அழுதுனே பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு பேச முடியல அவங்களால. விசாரங்கள் மிகுதியான விசாரத்தினாலே கிளேசத்தினாலும் மிகுதியான விசாரங்கள். காரணம் குழந்தை அவனுக்கு இல்ல. பயங்கரமான ஒரு விசாரம், சொல்ல முடியாது. அதாவது சொல்லுவாங்க, தனக்கு வந்ததா தெரியும் தலைவலியும் வயிறுவலியா ஏதோ ஒரு வலி. நமக்கு வந்ததா என்ன வயிற்று வலி, சும்மா ஒரு ஓம்பாட்டு பிடிச்சி சரியா விடணும். அதை பிடிச்சி துடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வேதனையோடு இருக்காங்க பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கடன் பிரச்சனையோடு இருக்காங்க பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வியாதியோடு இருக்காங்க பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். அவர் சொல்ற விசாரங்கள் பெருகுகையில். யாருமே சொன்னா கூட தேய்ச்சவே முடியாது. அப்பதான் அவர் சொல்ற பிறகு, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உம்முடைய ஆறுதல்கள் என்னை என் ஆத்துமாவை கர்த்தரே நம்மை தேய்ச்சுகிறவராக இருக்கிறார். அதான் அவர் பேர் தேய்ச்சரவாதி. கேட்டாங்க, பாஸ்டர் ஆவியானவர் எப்படி நம்ம கூட பேசுவார்? பல இடங்களில் கர்த்தர் பேசுவார். ஜபத்தில் ஜெபம் பண்ணும்போது அப்படியே நம்முடைய சமாதானத்தால் நிரப்பி பேசுவார். நீ வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வந்து பேசுவார். அவங்க பேரே சொல்றாங்க, போராட்டம் பிரச்சனைன்றவங்க டெய்லி உட்காந்து 10 அடிக்கா நீங்க வாசிங்க. நான் சொல்லிட்டு பொய் இல்லை. ஆனால் வாசிக்கும் போது தூக்கம் வரும். சில பேர் மயக்க மருந்து வச்சுக்கிறாங்க. பயப்பட்டு தூக்கம் வந்துடும். காரணம் பிசாசு படிக்க விட மாட்டோம். அல்லேலூயா. நீ படிக்க ஆரம்பிச்சனா, அந்த வசனம் உனக்குள்ள போச்சனா, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நீ தேர்ச்சிக்கிறவனாக இருக்கிறார். அப்ப இரண்டாவது ஒரு காரியம் சொல்றாங்க, சங்கீதம் 38:18 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 38:18 வாசிக்கும் போது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் ஒண்ணு ஆண்டவர் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லக்கூடிய ஒரு விசாரம். ரெண்டாவது பாவத்தினால நம்ம என்ன செய்யணுமா? வேதனை பண்ணணும். ஐயோ இந்த தவறு நான் செஞ்சுட்டேனே, இனிமேல தவறு நான் செய்யவே கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி விசாரம் பண்ணணுமா? வேதனை பண்ண. எதுக்கு வேதனை பண்ண தெரியுமா? கர்த்தரை காணி ஆசீர்வதிக்கலையே வேதனை பண்ணது. ஐயோ இந்த பாவத்தை தெரியாம செஞ்சுட்டேனே ஆண்டவர், இனி அந்த பாவம் என் வாழ்க்கையில பிரவேசிக்கவே கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி விசாரப்படும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை தேய்ச்சுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு பழைய பாட்டு, மலையாள பாட்டு இருக்குல்ல, மனக்லேச தரங்கங்களால் துக்க சாகரத்தில் முங்கும் சாகரத்துல முங்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சுலோமா ஆண்டவர்
பேசின வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாம் கத்தரி சோதனை பண்ணுவோமா? நீ விசாரணப்படவே வேண்டாம். தேவ சமூகத்தில் உட்காந்து நல்லா வேதத்தை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க விசாரத்தை, உங்க துக்கத்தெல்லாம் கத்த சந்தோஷமா மாற்ற போறேன். நான் விசுவாசிக்கிறேன். இது பல ஆண்டவர் வழிநடத்த போற ஆண்டு. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. நான் எப்படிமா நடக்கணும்?